இறங்கி நின்று பேசக்கூடியவங்க தான் ஜேர்னலிஸ்ட் அண்ட் நியூஸ் ரீடர் அஸ் அ ஆங்கர் ஹேமா ராகேஷ். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலோட அவங்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தான் கைத்தட்டல் கேட்டு வாங்க வேண்டியிருக்கோம். ஆனால் கேட்காமலேயே வந்து நின்ன உடனே நீங்கள் கைத்தட்டுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு உற்சாகத்தோட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு கோமதி மேம். மேம் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு வெறும் அறிவுரை சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்மிடத்துலேருந்து உருவாக்கணும். ஸோ அவங்களுடைய செயல்களால் மூலம் இன்றைக்கு பெண் தொழில் முனைவோர் மட்டும் இல்லை, தமிழ் சமுதாயத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ஈவெண்ட். என்னை பற்றி நிறைய சொன்னாங்க. ஒரு சின்ன திருத்தம், என்னோட சொந்த ஊர் சேலம் கிடையாது, கிருஷ்ணகிரி. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், கிருஷ்ணகிரி அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இன்றைக்கும் கல்வி அறிவு மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பெண் சிசு கொலை அதிகமாக நிகழ்ந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். அரசு சார்பில் பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி கொன்னுடாதீங்க, நீங்கள் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் உங்களுடைய பெண் குழந்தைங்களை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டில் 2 இடத்துல பெண் சிசு கொலை அதிகமாக இருந்தது. ஒன்று உசிலம்பட்டி மதுரை மாவட்டம், இன்னொன்று கிருஷ்ணகிரி. அப்போது பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருந்த ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு பிபிசி போன்ற சர்வதேச ஊடகத்தில் ஒரு ஜேர்னலிஸ்டாக வேலை பார்க்குறோம். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பிரதமர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் அப்படின்னா எத்தனை தடைகளை, எத்தனை சவால்களை, எத்தனை வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்களை நமக்கு இன்ஸ்பிரேஷனாக கொடுக்கறது புக்ஸை தாண்டி அந்த அவமானங்களை சந்திக்கக்கூடிய மனிதர்களோட அனுபவங்கள். இப்போது இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் நான் இந்த ஷோவுக்கு போகிறேன் அப்படின்னு வீட்டில் நீங்கள் சொன்னதும் ஓகே ஓகே சூப்பராக போயிட்டு வா, நீ என்ன பண்ணு, காலையில் இட்லி செஞ்சு வச்சிரு, சட்னி எல்லாம் பண்ணிடு, மதியம் ரைஸ் வச்சிரு, சாம்பார் வச்சிரு, ஈவினிங் காஃபிக்கு ஃபில்டர் போட்டு வச்சிரு, நைட்டு தோசைக்கு மாவாட்டி வச்சிரு, சட்னி பண்ணி வச்சிரு, ஃப்ரிட்ஜில் வச்சிரு, அப்புறம் பசங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிடு, மாமியாருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிரு, மாமனாருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிரு, மாத்திரை எடுத்து வச்சிரு, இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுன்னு சொன்னாங்க. நிறைய அனுபவிச்சிருக்கீங்க போல. அதுவும் இந்த ரைட் சைடில் நிறைய கைத்தட்டல் இருக்குது. மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசுகிறீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இந்த உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட பெண்கள் இந்த உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னா நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். ஒத்துக்கிறீங்களா? எஸ். ஒரு ஆண் நான் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு வீட்டில் போய் சொல்லும்போது ஆண் சிங்கம்டா, இப்படி தான் நீ இருக்கணும், ஐயோ எங்கள் வம்சத்துலேயே தொழில் பண்ணுறது நீ தான் ஃபஸ்ட்டு, உனக்கு என்ன சப்போர்ட் தேவையோ அதை நாங்கள் பண்ணுறோம், என் சொத்தையாவது விற்று உன்னோட தொழிலில் நீ அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் நம்முடைய குடும்பங்கள். கரெக்டா சொல்லுவோமா? சொன்னதை கேட்டிருக்கோமா? ரைட். இதுவே ஒரு பெண் குடும்பத்தில் போயிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய சர்க்கிளில் போய் சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க? உனக்கு இது தேவையா? எத்தனை பேருக்கு சொன்னாங்க? ரைட். இது உனக்கு வராது. எத்தனை பேர் சொன்னாங்க? இது உனக்கு தெரியாது. எத்தனை பேர் சொன்னாங்க? நான் சம்பாதிக்கிறேன், வீட்டில் அவ்வளோ சொத்து இருக்கு, நீ அழகாக ஜாலியாக வீட்டில் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு ஏம்மா வெளியில் போய் கஷ்டப்படுற? எத்தனை பேர் சொன்னாங்க? ஓகே, அப்போ எல்லாருக்கும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம யாருமே தனியாக இல்லை. ரைட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பெண்களுடைய கனவுகளுக்கு இப்போதான் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கும் பெண்கள்
தங்களுடைய கனவுகளுக்கும் தங்களுடைய ஆசைகளுக்கும் இன்னும் போராடக்கூடிய நிலை தொடர்ந்து இருக்கு. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்க பெண்களும் சாதிச்சு இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடையாது, நீங்க அத்தனை பேரும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லையா? நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே லோக்கல் சேனல்ல நியூஸ் ரீடர். காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து 6 மணிக்கு லோக்கல் சேனலில் நியூஸ் வாசிப்பேன். என்னுடைய 16 வயசில். என்னுடைய 18 வயசில் நான் விகடன் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர். ஸோ ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு 6 மணிக்கு நியூஸ் வாசிக்க போவேன். நியூஸ் வாசிக்க போகணுன்னா நம்ம எப்படி போகணும்? மேக்கப், லிப்ஸ்டிக். அப்போதைக்கு மேக்கப் அவ்வளோதான், பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போடுறதா மேக்கப். இப்போல்லாம் நிறைய இருக்குது, ஃபவுண்டேஷன் இருக்குது, அது இதுன்னு இருக்குது. அப்போது ஒரு 18 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண் 6 மணிக்கு நான் சேனலில் வேலைக்கு போகும்போது எல்லாரும் என்ன பேசுவாங்க, இது சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்ன பேசுவாங்க அப்படின்னா, 6 மணிக்கு பவுடர் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு கிளம்பிட்டா. அப்போது அந்த மனசு எப்படி இருக்கும்? இன்னைக்கு யார் என்ன பேசினாலும் இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க அப்படின்னு அவங்க பேசுகிறதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு காலுக்கு தூசி சமமாக தான் நினச்சிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அன்னைக்கு பேசும்போது எனக்கு மனசு ரொம்ப வலிச்சிச்சு. அப்போது எல்லாருமே அப்போ என்ன நினைப்பாங்க, ஐயோ எல்லாருமே இப்படி பேசுகிறாங்க, நம்ம பேசாமல் நம்ம நினைக்கிறத வந்து பண்ணாமல் விட்டுருவோமா? இன்னைக்கு நம்ம நாசமாக போகிறதுக்கு காரணம் நிறைய இடங்கள்ல அப்படின்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. அந்த 4 பேரை நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம எந்த புது விஷயம் பண்ணாலும் 4 பேர் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி அந்த 4 பேரை நம்மளும் பார்க்காம, அந்த 4 பேர் யாருன்னு நமக்கும் தெரியாம, கடைசி வரைக்கும் நமக்கு பிடிச்சதை செய்யாம, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழாம, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை தான் நம்ம திரும்ப திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ 18 வயசுல 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிக்காம அன்னைக்கு நான் எடுத்த அந்த உறுதியான முடிவு இன்னைக்கு பல சர்வதேச மேடைகளை எனக்கு கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் முதல் தொகுப்பாளர், துணை ஜனாதிபதி, அவரோட ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். 11 முறை பிரதமருடைய நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் 3 முறை டெல்லியில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், 7 முறை தமிழ்நாட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். 500க்கும் மேற்பட்ட முதலமைச்சர் நிகழ்ச்சி, 5 முதலமைச்சருக்கு நான் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். 18 வயசுல யாரோ ஒருத்தவங்க என்னுடைய கேரக்டரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஊடகத்துறைக்குள் வரக்கூடிய என்னுடைய முடிவை அன்னைக்கு நான் கைவிட்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த மேடையில நான் உங்ககிட்ட பேச முடியாது. அப்போ இந்த தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வாசப்படியிலிருந்தே ஒரு பெண் வெளியில வராங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம தயாரா தான் வரணும். அதிகபட்சமா ஒரு பெண்ணின் மீது சுமத்தப்படும் பழி என்பது உங்களுடைய கேரக்டர் மீது மட்டும்தான். என்னைக்கு அதை நீங்க கடந்து ஆமா நான் அப்படிதான், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ அப்படின்னு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை, அது நம்ம அப்படி இருக்கோமோ இல்லையோ அது மற்றவங்க பிரச்சனை கிடையாது, அது நம்ம பிரச்சனை. நம்மளோட டிசிப்ளின் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம போய் ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் எவ்வளோ பெரிய நல்லவ தெரியுமா, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம வரல. நம்ம கேரக்டரை இன்னொருத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம வரல. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதெல்லாம் நான் யாரு, என்னுடைய அடையாளம் என்ன, இந்த உலகத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன், என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்க போறேன், இந்த சமூகத்திற்கு என்னாலான பங்கு என்ன. பெண்களுக்கு நான் இதை குறிப்பா சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு பெண்கள் வந்து 2 விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா பொறுப்புகள், அடையாளங்கள். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடமும் அதுதான். அடையாளம் அப்படிங்கிறது, இன்னைக்கு என்னுடைய பேர் ஹேமா ராகேஷ், என்னுடைய அடையாளம் நான் பிபிசி தமிழில் ஜேர்னலிஸ்டாக இருக்கேன், நான் ஒரு ப்ரோட்டோகால் ஈவெண்ட் ஹோஸ்ட், நான் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணுறேன், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓனர், நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ், நான் ஒரு மாடல். இது எல்லாமே என்னுடைய அடையாளம். என்னுடைய திறமையை முன்வைத்து இந்த சமூகத்திற்கு என்னை நான் எப்படி காட்ட விரும்புகிறேன், அது அடையாளம். நம்முடைய பொறுப்பு அப்படிங்கிறது, நான் ராகேஷ் என்னுடைய மனைவி, அது பொறுப்பு. நான் மனோகரன் என்பவரின் மகள், அது என்னுடைய பொறுப்பு. நான் ஆத்மிகா என்கின்ற குழந்தைக்கு தாய், அது என்னுடைய பொறுப்பு. பொறுப்பு என்பது வேறு, அடையாளம் என்பது வேறு. உங்க பேருக்கு பின்னாடி நீங்க போடக்கூடிய டிகிரி இருக்கு இல்லையா, அது அடையாளம். ஒருவருடைய மனைவி என்பதோ, ஒருவருடைய மகள் என்பதோ, ஒருவருடைய மருமகள் என்பதோ என்றைக்குமே உங்களுடைய அடையாளம் அல்ல.
இந்த விஷயத்தை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் விமன், ரைட்? இத்தனை நாள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் இன்னைக்கு தெளிவா இருக்கா? உங்க பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன? அதுதான் உங்களுடைய அடையாளம். அப்போ பொறுப்புக்காக அடையாளத்தையும் அடையாளத்திற்காக பொறுப்பையும் நம்ம என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ரெண்டு கண்ணு. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் பெண்கள் சந்திக்கக்கூடியது மதர்ஸ் கில்ட். எத்தனை பேர் அதை சந்திக்கிறோம்? நான் சந்திக்கிறேன். மதர்ஸ் கில்ட் என்னன்னா, தாய்மை குறித்த ஒரு குற்ற உணர்ச்சி. நம்ம வந்து வேலை செய்யும் போது, ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வீட்டில் தொழில் முனைவோர் அப்படின்னா எல்லாருமே நினைப்பாங்க ஜாலியா இருக்கலாம், நினைச்ச நேரத்துக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு. ஆனா 24x7x365 நீங்க ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் தொழில் முனைவோர், ரைட்? அப்போ நம்ம வந்து ஒரு தொழில் முனைவோரா இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது எனக்கு நடந்த சம்பவம். எனக்கு குழந்தை பிறந்து 6 மாசம் மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு நான் ஆஃபீஸ்க்கு போறேன். ஓகே, இந்த சமூகம் மிக சிறப்பான ஒரு கேள்வியை என்னிடத்தில் முன்வைத்தார்கள். உங்களிடத்துலயும் வச்சிருப்பாங்க, இப்பயும் என்கிட்ட வச்சிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம், அதை நான் மதிக்கிறதுல அது வேற விஷயம். ஒரு பச்சை குழந்தைய விட்டுட்டு உன்னால ஒரு வேலைக்கு எப்படி போக முடியுது? நீ அரிசி வாங்க காசு தருவியா? நீ பருப்பு வாங்க காசு தருவியா? நீ டயாப்பர் வாங்க காசு தருவியா? நீ காசெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட பேசலாம். வேலைக்கு செல்வது என்பது ஒவ்வொருவருடைய சூழல், ஒவ்வொருவருடைய உரிமை. அப்போ நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன் புருஷன்கிட்ட யாருமே இந்த கேள்வியை கேட்கறதே இல்லையே, நீ ஏன் உன் குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு வந்த அப்படின்னு ஏன் நம்ம வந்து கேட்கறது இல்லை? அது 6 மாத குழந்தையாக இருக்கட்டும், 2 வயது குழந்தையாக இருக்கட்டும். ஸோ 6 மாசத்துல வராங்க, ஒரு ஃபீடிங்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதை நான் நியாயமா நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் ஆல்டர்னேட் பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறத நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்க ஒரு 3 வயசு குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போனாலும் உங்களிடத்தில் கேட்கப்படும் அந்த கேள்வி உங்களுடைய கணவரிடத்தில் என்னைக்காவது யாருக்காவது நீ ஏன்பா பசங்களை விட்டு வேலைக்கு வரேன்னு கேட்டிருக்காங்களா? பசங்களுக்காக ஆண்கள் உழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் அதே குழந்தைக்காகத்தான் இந்த பெண்கள் உழைக்கிறார்கள் அப்படின்னு என்னைக்காவது நமக்கு அங்கீகாரம் கொடுங்க நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம கேட்கல. ஆனா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்? அட ஆமா இல்ல, நான் ஒரு நல்ல தாயே கிடையாது. எத்தனை பேருக்கு அந்த கில்ட் இருக்கு? நைட்டு ஒரு 11 மணிக்கு எனக்கு இருக்கு. அதை நான் ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா குழந்தைக்கு பண்ணலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாமோ அப்படின்னு அந்த கில்ட் இருக்கும்ல. அந்த கில்ட்ல இருந்து நம்ம வந்து கண்டிப்பா வெளியில வரணும். நான் அதுக்கு ஒரு சிறந்த சம்பவத்தை சொல்றேன். நான் ஒரு அரசு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது ஒரு பெண் பேசினாங்க. அந்த பெண்ணோட பேரு ரெனி ஜெஸ்லின். அந்த பெண் வந்து அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அம்மா ஒரு 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு தனியார் கடையில் வேலை பார்த்து அந்த பொண்ணு அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. ஊரே அவங்கள ரொம்ப தப்பாக பேசுது. அப்பா வந்துட்டு இல்லை, இவ பாட்டுக்கு வேலைக்கு போகிறா வரா, பெண்களை பார்த்துக்கிறதே இல்லை, அந்த குழந்தை உருப்படாது, அந்த குழந்தை வந்து வீணாக போயிடும், லைஃபே செட்டில் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. நாங்கள் வேணா காசு கொடுக்குறோம், நீ வீட்டில் இரு, தனியாக பெண் குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போகாதுன்னு தொடர்ந்து அந்த அம்மா மேலே அழுத்தத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அதை எதையுமே கேட்குறதே இல்லை. ஒரு கட்டத்தில் ரொம்ப அழுத்தம் அதிகமாகவும் வேற இடத்துக்கு அவங்க வந்து வீடை மாற்றிட்டு போயிடுறாங்க. அண்ட் அந்த பொண்ணை வந்து மாடல் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்துறாங்க. அந்த பொண்ணு குடும்பத்தோட கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படிக்குது. இவங்க நைட்டும் பகலும் சொல்லி 7 நாளுமே வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த பெண்ணுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் சாப்பாடு ஊட்டுறதோ இல்லை கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ எதுவுமே பண்ணலை. அந்த பொண்ணு +2 படிக்கும் போது 1000+ மார்க் எடுக்கிறாங்க. மார்க் எடுத்தோடனே அவங்களுக்கு அப்ராட்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. 1 வருஷம் ஸ்காலர்ஷிப் படிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு கப்பல் கட்டும் கம்பெனியில் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த தாய் அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அந்த பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டலை, அந்த பொண்ணுக்கிட்ட பக்கத்துல உட்காந்துட்டு பேசல, வேணும்னு அது பண்ணல, ஆனா சூழல். அப்போ அந்த பெண் அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை சரியாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க பெண் தொழில் முனைவோரா இருக்கீங்க. நீங்க யாரோ உங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வேலைக்கு போறது இல்லை. முதல் நமக்கு இருக்கக்கூடியது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம் இல்லையா? அதுக்கு அடுத்துதான் நம்மளை பத்தி யோசிக்கிறோம். ஷர்மிகா மேமும் சொன்னாங்க உங்களை பத்தி நீங்க யோசிங்க அப்படின்னு.
கண்டிப்பாக நம்மளை பற்றி நம்ம யோசிச்சு தான் ஆகணும். நமக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நல்லா பார்த்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். எத்தனை பெண்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே என்ன பிடிக்கும்னு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு இப்போ நான் பேப்பர் கொடுத்தா 50 விஷயத்தை உங்களால் எழுத முடியுமா? எழுத முடியுமா? உங்களுக்கு பிடிச்ச 50 விஷயம் அடுத்த 5 நிமிஷத்தில் உங்களால் எழுத முடியுமா? எழுத முடியாது. பாதி பேருக்கு மறந்துருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்னைக்கு நம்மளுடைய மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம தொழிலில் வந்து சாதிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு தொழில் முனைவோராக இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கும் போது இதோட அடுத்த லெவல் ஒன்று இருக்குது, மார்க்கெட்டிங். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சாக இருக்கேன். இது வரைக்கும் 2000 பெண்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச் பண்ணியிருக்கேன் நான். நம்ம இன்னைக்கு என்ன தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு தெரியணும். உலகம் முழுமைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகும். பட் நீங்கள் வந்து ஒரு பெரிய லக்கி. ஏன் அப்படின்னா நம்ம ஃபெமினின் பிராண்டாக இருக்கட்டும், கோமதி மேம் பிராண்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அது தெரியும். ஆனால் நீங்கள் இந்த பிராண்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் சர்க்கிளில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் மார்க்கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பிஸ்னஸும் உங்களை பற்றியும் அடுத்த லெவலுக்கு போகும். நான் சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன், அண்ட் இது ஒரு மிகப்பெரிய பாராட்டு தான். ஆக்சுவலி மேம் வந்து நான் ஒரு முறை அவங்கக்கிட்ட ஃபங்க்ஷன்லலாம் பேசிட்டு அவங்க வந்து என்னோடய பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எங்களோட ஸ்டாக்கிஸ்ட் உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபெமினின் ஸ்டாக்கிஸ்ட் என்னோட வீட்டுக்கே வந்தாங்க. இன்னொரு கம்பெனியோட நாப்கினையும் ஃபெமினின் நாப்கினையும் பொறுமையாக உட்காந்து நாப்கினை கட் பண்ணி உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு 1 மணி நேரம் எனக்கு என் மாமியாருக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்து சூப்பராக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, ஓ ஒரு நாப்கின்ல இவ்வளோ விஷயம் இருக்கான்னு. மேம் நீங்கள் தானா மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அவங்களுக்கு இன்னொரு கைத்தட்டலும் கொடுக்கலாம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், மேம் எனக்கு இப்போ இந்த மந்த் பீரியட் இருக்குது மேம்னு. நோட் பண்ணிக்கிட்டாங்க போல். ஒவ்வொரு மாதமும் பீரியடுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே மெசேஜ் பண்ணிடுவாங்க, மேம் நாப்கின் வேணுமா மேம் அப்படின்னு. ஸோ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபெமினைன் அந்த சிங்க பெண்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியாக நீங்கள் வந்து செயல்படுறீங்க அப்படிங்கிறது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. மேம் சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க மேம். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். நான் ப்ராடக்ட்டு விற்பேன், நீ வாங்குனா வாங்கு, வாங்கலைன்னா போ, எனக்கு என்ன அப்படின்னு நினச்சா ப்ராடக்ட் எல்லாம் விற்காது. ஆனால் நான் இவங்க மட்டும் இல்லை, நான் வெவ்வேறு மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப்ஸ்க்கு போகும். இப்போ கூட ஹொசூரில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் பண்ணேன். ஃபெமினின் பிராண்ட் எடுத்துகிட்டு வந்து, மேம் இதுதான் மேம் நீங்கள் வந்து டெய்லி வைக்கிற நாப்கின்ஸும் இருக்குது மேம், இதுவும் இருக்குது. அவங்க வந்து நமக்கு இது ஓகேவா இருக்குமா, அதெல்லாம் எதுவுமே இல்லை மேம், இதெல்லாம் இருக்குது மேம், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அந்த கான்ஃபிடென்ட் வந்து சான்ஸே இல்லை. உங்கள் எல்லாருக்கிட்டையுமே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு யாருடைய பேர் தெரியாது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு நம்புறவன் நான். ஸோ மேம் வந்து அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த உற்சாகத்தோட நீங்கள் பயணம் பண்ணும்போது இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அடுத்த வருஷம் 9 ஸ்டார் தான், ரைட்? யா, எல்லாருடைய முகத்துலையும் அந்த சிரிப்பு இருக்குல்ல, மேம் கிட்டேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. எனக்கு மேமை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து மூக்குத்தி அம்மன் நான் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா எனக்கு அம்மன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய விஷயங்கள்லாம் நான் பண்ணும்போது அம்மன் சுவாமியை நினச்சிப்பேன். எனக்கு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சாமியே பார்க்குற மாதிரி மேமை பார்க்கும்போது தான் ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ அந்த கிரேஸ், அந்த தேஜஸ் இருக்குல்ல, அந்த தேஜஸ் எப்படி வரும் தெரியுமா முகத்தில்? நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, என்னை நம்பினவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க, என்னால் பயன் பெற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் தான் அந்த முகத்தில் அந்த தேஜஸ் உருவாக்கும். ஷர்மிகா மேம் கிட்ட கூட நான் சொன்னேன், மேம் நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க மேம், சூப்பராக இருக்குது. நான் வந்து 20 வருஷமாக ஒரே பவுடர் தான் மேம் போடுறேன், பான்ஸ் பவுடர். யாரும் நம்ப மாட்டேன்றாங்க மேம். 20 வருஷம் ஒரே ஃபேஸ் வாஷ் தான், ஒரே வந்து நான் மீடியாவில் தான் இருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கொடுப்பாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து நான் போட மாட்டேன். ஒரே ப்ராடக்ட், ஒரே ஷாம்பு, ஒரே ஃபேஸ் வாஷ் தான். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்லலாம் செகண்டரி நம்பிக்கை தான். ப்ரைமரி நம்பிக்கை நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும், நமக்கு ஆக்டிவான உடற்பயிற்சி இருக்கணும். இப்போ எனக்கு 38 வயசு ஆகுது. எனக்கு 8 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. எனக்கு சிசேரியன் தான். நான்
இது வரைக்கும் 8 மேரத்தான் ஓடி இருக்கேன். இப்போ பிபிசியில் ட்ராவல் ஷோ பண்ணுறேன். மாதம் மாதம் மலை ஏறிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து திட்டுவாங்க, இந்த பொண்ணா கல்யாணம் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. கல்யாணம் பண்ணி நீச்சல் தெரியாமல் ஸ்கூபா டைவிங் எல்லாம் போயிட்டு வந்தேன். அதுக்கடுத்து குழந்தை பிறந்தா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவோட 16 ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணேன். ஸோ குழந்தை வளர்ந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ 6 மாதமாக வந்து ட்ரெக்கிங் ஷோ பிபிசி தமிழில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை நம்மளுடைய மைண்ட் செட். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்காதீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய தொழில் சந்தோஷமாக இருக்கும், தொழில் வெற்றிகரமாக அமையும், உங்களுடைய குடும்பம் வெற்றிகரமாக இருக்கும். எந்த இடத்திலும் உங்களுடைய உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் முன்னிலைப்படுத்துங்கள். மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய மோகனா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய தோழி தான். நிறைய பேர் காம்பேரர் அப்படியே விட்டு போயிடுவாங்க, பட் நம்ம வேலை இல்லையா, ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் பாராட்டணும். வாழ்த்துக்கள். அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண குழந்தைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மச் ஹேமா ராகேஷ். நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு சேனலில் வந்து ஒட்டுக்காக ஒர்க் பண்ணோம். ஸோ அங்கேருந்து எங்களோட பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது. அவங்க வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க எல்லா அரசு நிகழ்ச்சிகளும். நிறைய ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பேச்சாளராக இன்னைக்கு உருவெடுத்து வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கைத்தட்டல் ஹேமா ராகேஷ் அவர்களுக்காக. அண்ட் டாக்டர் கோமதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களை கௌரவிப்பதற்காக.